ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஜிடிஎன்டியில் இருக்கக்கூடிய முக்கியமான அந்த 14 சிம்பிள்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜிடிஎன்டி அப்படின்னாக்கா ஜியாமெட்ரிக் டைமென்ஷனிங் அண்ட் டாலரன்சிங். ஸோ இந்த வீடியோவில் ஜிடிஎன்டினா என்ன அப்படின்றதையும் ஜிடிஎன்டியில் இருக்கக்கூடிய முக்கியமான அந்த 14 சிம்பிள்ஸ் பற்றியும் அதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் பற்றியும் யூசர்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் பற்றியும் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. So GD&T அப்படின்னாக்கா a system of symbol used on engineering drawing to communicate information from the designer to the manufacturer through engineering drawings. ஸோ நம்ம இன்ஜினியரிங் ட்ராயிங்கில் ஒரு இன்ஃபர்மேஷனை நம்ம வந்து பாஸ் பண்ணும்போது அந்த இன்ஃபர்மேஷன் வந்து ப்ராப்பராக வந்து போய் சேர்றவங்களுக்கு வந்து சேரணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து சிம்பிள்ஸை யூஸ் பண்ணி அந்த சிம்பிள்ஸ் மூலயமா நம்ம வந்து இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து ஜியாமெட்ரிக் டைமென்ஷனிங் அண்ட் டாலரன்சிங். ஸோ இதுக்காக தான் வந்து ஜிடிஎன்டி சிம்பிள்ஸை உருவாக்கி அந்த சிம்பிள் மூலயமா நம்ம வந்து இன்ஃபர்மேஷனை வந்து ஷேர் பண்ணுறது தான் வந்து இந்த ஜிடிஎன்டி சிம்பிள்ஸ். ஸோ ஜிடிஎன்டி சிம்பிள்ஸ் மொத்தமாக வந்து இந்த 14 சிம்பிள்ஸ் தான் வந்து மெயினான சிம்பிள்ஸ். இந்த 14 சிம்பிளுமே வந்து 5 டைப்பாக வந்து கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த 5 டைப்பும் பார்த்தோன்னாக்கா மொத்தம் 14 சிம்பிள்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஃபார்ம் டாலரன்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா அது வந்து இண்டிவிஜுவல் ஃபீச்சர்ஸ். ஸோ நம்ம இந்த ஸ்ட்ரெயிட்னஸ், ஃப்ளாட்னஸ், சர்க்குலாரிட்டி, சிலிண்ட்ரிசிட்டி இந்த 4 ப்ராப்பர்ட்டி நம்ம மெஷர் பண்ணோம்னா நம்ம வேறு எதையுமே வந்து டிபெண்ட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அந்த ப்ராப்பர்ட்டியை மட்டும் நம்ம மெஷர் பண்ணிக்கிட்டால் போதும். ஸ்ட்ரெயிட்னஸ் அப்படின்றது வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துருப்பாங்க. ஃப்ளாட்னஸ் அப்படின்றது வந்து இந்த மாதிரி ப்ரொஃபைல் கொடுத்துருப்பாங்க. சர்க்குலாரிட்டி அப்படின்றது ஒரு சர்க்கிள் போட்டிருக்கும். சிலிண்ட்ரிசிட்டின்றது ஒரு சர்க்கிள் போட்டு சைடில் வந்து 2 கோடு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதான் வந்து ஃபார்ம் டாலரன்ஸ். ப்ரொஃபைல் டாலரன்ஸ் அப்படின்றது வந்து ப்ரொஃபைல் ஆஃப் லைன், ப்ரொஃபைல் ஆஃப் சர்ஃபேஸ்னு சொல்லுவோம். இதில் வந்து செமி சர்க்கிள் மாதிரி கொடுத்துருந்தாங்கனாக்கா ப்ரொஃபைல் ஆஃப் லைன், செமி சர்க்கிள் வந்து க்ளோஸ் பண்ண மாதிரி கொடுத்துருந்தாங்கனாக்கா ப்ரொஃபைல் ஆஃப் சர்ஃபேஸ். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி மெஷர் பண்ணுறதுக்கு அதனுடைய டிசைன் வேல்யூ இருந்துச்சுனாக்கா அந்த டிசைன் வேல்யூ வந்து நம்ம சாஃப்ட்வேரில் கம்பேர் பண்ணி ஆக்சுவல் வேல்யூ எவ்வளோ வருது அப்படின்றத நம்ம மெஷர் பண்ணுறதா இந்த ப்ரொஃபைல் ஆஃப் லைன் அண்ட் ப்ரொஃபைல் ஆஃப் சர்ஃபேஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஓரியன்டேஷன் எடுத்துட்டோம்னாக்கா அதனுடைய ஆங்குலாரிட்டி, பெர்பெண்டிகுலாரிட்டி, பேரலிசம் இதை நம்ம செக் பண்ணுறது வந்து ஓரியன்டேஷன் டைப் ஆஃப் டாலரன்ஸ். ஸோ இதை நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு வந்து டேட்டம் கூட கம்பேர் பண்ணி தான் வந்து நம்ம இந்த ப்ராப்பர்ட்டிஸை வந்து மெஷர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் லொகேஷன் டாலரன்ஸ் எடுத்தோம்னாக்கா பொசிஷன், கான்சென்ட்ரிசிட்டி, சிமிட்ரி. அதே மாதிரி ரன் அவுட் எடுத்துட்டோம்னாக்கா சர்க்குலர் ரன் அவுட், டோட்டல் ரன் அவுட். ஸோ இந்த 3 டைப் ஆஃப் டாலரன்ஸுமே வந்து நமக்கு வந்து டேட்டம் கூட கம்பேர் பண்ணி தான் அதோட ப்ராப்பர்ட்டிஸை வந்து நம்ம வந்து மெஷர் பண்ண முடியும். ஸோ அதனால் இது வந்து ரிலேட்டட் ஃபீச்சர்ஸ் அப்படின்ற கேட்டகரியில் வந்து வருது. ஸோ அந்த ஜிடிஎன்டி 14 சிம்பிள்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எந்தெந்த ப்ராப்பர்ட்டி கேரக்டரிஸ்டிக்ஸ்க்கு எந்தெந்த சிம்பிள் வரும் அப்படின்றத வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி வந்து ஜிடிஎன்டி பற்றியும் ஜிடிஎன்டி சிம்பிள்ஸ் பற்றியும் இண்டிவிஜுவலாக ஒரு சிம்பிள்ஸ் பற்றியுமே வந்து தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கோம். ஸோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ டைப்ஸ் ஆஃப் ஜியாமெட்ரிக் டாலரன்ஸ் எடுத்துனாக்கா ஃபார்ம் டாலரன்ஸ் வந்து டீவியேஷன் ஆஃப் ஃபீச்சர். ப்ரொஃபைல் அப்படின்னு எடுத்துட்டாக்கா யூனிஃபார்ம் பவுண்டரி அரவுண்ட் த சர்ஃபேஸ் வித்தின் விச் த எலமெண்ட்ஸ் ஆஃப் த சர்ஃபேஸ் மஸ்ட் லை. ஸோ ப்ரொஃபைல் டாலரன்ஸ்க்கு வந்து நம்ம அதனுடைய டிசைன் வேல்யூ, கேட் டிராயிங் இருந்துச்சுனாக்கா அது கூட கம்பேர் பண்ணி தான் நம்ம இது வந்து டாலரன்ஸ் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். ஃபார்ம் டாலரன்ஸ் அப்படின்றது நம்ம அந்த 4 ப்ராப்பர்ட்டியுமே நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் இருக்குனாக்கா நம்ம டேரெக்டாகவே அதை வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். ஓரியன்டேஷன் அப்படின்னாக்கா டீவியேஷன் மஸ்ட் பி ரிலேட்டட் டு 1 or more அதர் ஃபீச்சர்ஸ். இந்த ஃபீச்சர் வந்து இதில் இருக்கக்கூடிய அந்த 3மே வந்து வேறு ஃபீச்சர்ஸ் கூட கம்பேர் பண்ணி தான் அதனுடைய வேல்யூ வந்து நம்ம வந்து மெஷர் பண்ண முடியும். ஸோ லொகேஷன் அப்படின்னாக்கா டீவியேஷன் இஸ் கண்ட்ரோல் ரிலேட்டிவ் டு த டேட்டம். ஸோ இது டேட்டம் கூட கம்பேர் பண்ணி அந்த ப்ராப்பர்ட்டி நம்ம மெஷர் பண்ண முடியும். ரன் அவுட் அப்படின்னாக்கா ஹவு ஃபார் ஏ ஆக்சுவல் சர்ஃபேஸ் ஆர் ஃபீச்சர் இஸ் பர்மிட்டட் டு டிவியேட்டட் ஃப்ரம் த desired form given in the drawing during full rotation of the part on a datum axis. ஸோ டேட்டம் ஆக்சிஸ்லேருந்து அந்த பார்ட் ஆக்சிஸ் வந்து எவ்வளோ டிவியேட் ஆகிட்டு இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறதா வந்து இந்த ரன் அவுட் டாலரன்ஸ் டைப். ஜிடிஎன்டி சிம்பிள்ஸில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து ஸ்ட்ரெயிட்னஸ். இது வந்து ஃபார்ம் டைப்பில் வரும். ஸோ எக்ஸ்பிளேஷன் வந்து கண்ட்ரோல் த ஸ்ட்ரெயிட்னஸ் ஆஃப் எ ஃபீச்சர் இன் ரிலேஷன் டு இட்ஸ் ஓன் பர்ஃபெக்ட் ஃபார்ம். ஸோ நமக்கு இன்ஜினியரிங் டிராயிங்கில் இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஒரு ஷாஃப்ட் மாதிரி இருக்குது அப்படின்னாக்கா அதனுடைய டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க, கீழே வந்து அதனுடைய ஸ்ட்ரெயிட்னஸ் கொடுத்துருக்காங்க, அதனுடைய டாலரன்ஸ் வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து நமக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்கனாக்கா இந்த ஷாஃப்டினுடைய டயாமீட்டர் 10 ± 0.05 இருக்கணும் அப்படின்னும் அது வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும் 0.03 அப்படின்ற டாலரன்ஸ் லிமிட்குள்ளே இருக்கணும் அப்படின்றதும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ரிலேட்டிவ் டேட்டம் பார்த்தோம்னாக்கா நோ. ஸோ இதுக்கு வந்து டேட்டம் வந்து இது கூட ரிலேட் பண்ண தேவையில்லை, நம்ம நார்மலாக இதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். எம்எம்சி, எல்எம்சி அப்ளிகபிள் வந்து எஸ், ஆக்சிஸ் ஸ்ட்ரெயிட்னஸ்க்காக இது வந்து அப்ளிகபிள் ஆகும். எம்எம்சி, எல்எம்சி அப்படின்னாக்கா மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷன், லீஸ்ட் மெட்டீரியல் கண்டிஷன். மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷன்னாக்கா
ஒரு ப்ராடக்ட்டில் மேக்ஸிமம் மெட்டீரியல் எந்த டைமென்ஷனில் இருக்கோ அதுதான் வந்து மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷன். லீஸ் மெட்டீரியல் கண்டிஷன்னாக்கா எந்த டைமென்ஷனில் அதில் வந்து லீஸ் மெட்டீரியல் இருக்கோ அதுதான் வந்து லீஸ் மெட்டீரியல் கண்டிஷன். ஸோ இந்த ஸ்ட்ரெயிட்னஸ் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நம்ம இந்த ஷாஃப்டினுடைய ஸ்ட்ரெயிட்னஸ் மெஷர் பண்ணுறதுக்கு அதனுடைய அவுட்டர் சர்ஃபேஸை மெஷர் பண்ணணும். ஸோ அப்படி மெஷர் பண்ணும்போது நம்ம கொடுத்துருக்கிற அந்த டாலரன்ஸ் வேல்யூக்குள்ளே வந்துச்சு அப்படின்னாக்கா அந்த காம்பனன்ட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்னஸ் மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம சிஎம்எம்ல ப்ரோபிங் பண்ணும்போது அந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணுறதா இந்த ஸ்ட்ரெயிட்னஸ் ப்ராப்பர்ட்டி. ஸோ நம்ம டயல் இண்டிகேட்டர் வச்சுமே வந்து அதை ப்ராப்பராக வந்து செக் பண்ண முடியும். இதனுடைய அப்ளிகேஷன் பார்த்தோம்னாக்கா நம்ம சைக்கிளில் பார்த்தோம்னாக்கா சைக்கிள் வீலில் இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து ஷாஃப்ட் வந்து அசம்பிள் ஆகும். ஸோ அந்த மாதிரி அசம்பிள் ஆகிற ஷாஃப்ட் வந்து நமக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருந்துச்சுன்னா தான் இதுக்குள்ளே இப்போ கரெக்டாக போய் அசம்பிள் ஆகும். இன்கேஸ் அதில் ஏதாவது பெண்ட் இருந்துச்சு அப்படின்னாக்கா இதில் வந்து ப்ராப்பராக வந்து உள்ளே வந்து இன்சர்ட் ஆகாது. ஸோ இதனால தான் வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்னஸ் அப்படின்ற ஒன்றை வந்து நம்ம வந்து செக் பண்ணி அது மூலமா அதுக்கப்புறமா வந்து அது வந்து அசம்பிள் ஆகிறதுக்கு வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம வந்து செக் பண்ணுறோம். ஸோ இந்த டயக்ராமில் பார்த்தோன்னாக்கா நமக்கு வந்து அந்த ஷாஃப்டை வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி அதை வந்து டயல் இண்டிகேட்டர் மூலமா அதனுடைய ஸ்ட்ரெயிட்னஸ் ப்ராப்பர்ட்டியை வந்து மெஷர் பண்ணுறாங்க. செகண்ட் ஒன் வந்து ஃப்ளாட்னஸ் வந்து ஃபார்ம் டைப் ஆஃப் டாலரன்ஸில் ஒன்று கண்ட்ரோல்ஸ் த ஃப்ளாட்னஸ் ஆஃப் அ சர்ஃபேஸ் இன் ரிலேஷன் டு இட்ஸ் ஓன் பர்ஃபெக்ட் ஃபார்ம். ஸோ ஒரு ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்து ஃப்ளாட்டாக இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணுறதுக்கு அதனுடைய சிஎம்எல் மெஷர் பண்ணோம்னாக்கா அதனுடைய சர்ஃபேஸை நம்ம மெஷர் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு ஒரு பிளேன் கிடைக்கும். சர்ஃபேஸை ப்ரோபிங் பண்ணும்போது ஒரு பிளேன் கிடைக்கும். அந்த பிளேனுடைய வேல்யூ வந்து நம்ம கொடுத்துருக்கிற டாலரன்ஸ் வேல்யூக்கு கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணுறது தான் ஃப்ளாட்னஸ். இதுக்கு வந்து ரிலேட்டிவ் டேட்டம் நோ எம்என்சி எல்எம்சி கண்டிஷன் அப்ளிகபிள் வந்து எஸ். ஸோ இதனுடைய ஃப்ளாட்னஸ் எப்படி கேட்டிருக்காங்கனாக்கா இந்த மாதிரி தான் டயக்ராமில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஃபீச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேமில் இந்த மாதிரி ஃப்ளாட்னஸ் சிம்பிள் கொடுத்து அதனுடைய டாலரன்ஸ் வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு மெஷர் பண்ணக்கூடிய வேல்யூ வந்து இந்த லிமிட்டுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னாக்கா அக்செப்டபிள் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ஏரியா தான் வந்து டாலரன்ஸ் ஜோன் ப்ளூ கலரில் கொடுத்துருக்கிறது. ரெட் கலரில் கொடுத்துருக்கிறது ஆக்சுவல் வேல்யூனாக்கா நம்மளுடைய மெஷர் பண்ணக்கூடிய பிளேன் இந்த மாதிரி தான் வரும். ஸோ அந்த பிளேன் வந்து அப்பர் லிமிட்டுக்கும் லோவர் லிமிட்டுக்கும் வெளியே போகாமல் அதுக்குள்ளேயே ப்ராப்பராக இருந்துச்சுனாக்கா அதனுடைய ஃப்ளாட்னஸ் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஃப்ளாட்னஸ் அப்படின்றது எதுக்கு செக் பண்ணுவாங்க அப்படின்னாக்கா இப்போ ரெண்டு ஃப்ளாட்டான ஏரியாவை நம்ம வந்து அசம்பிள் பண்ணும்போது ஒன்னோட ஒன்று மேட் பண்ணும்போது ரெண்டுமே வந்து ப்ராப்பராக வந்து ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னா தான் ஒன்று கூட ஒன்று வந்து மேட் ஆகும். இன்கேஸ் அதில் வந்து ஏதாவது பெண்ட் இருக்குது இல்லை ஃப்ளாட்னஸ் வந்து கரெக்டாக இல்லை அப்படின்னாக்கா அது ரெண்டுத்தையும் நம்ம மேட் பண்ணும்போது இந்த நடுவில் இருக்கிற ரெட் கலர் மாதிரி அது பெண்ட் ஆகிட்டு இருந்தாலோ இல்லை ஃப்ளாட் கரெக்டாக இல்லாமல் இருந்தாலோ மேட்டிங் ஆகிறப்ப கேப் வரும். ஒன்னோட ஒன்று ப்ராப்பராக வந்து மேட் ஆகாது அப்படின்றதுக்காக தான் அதனுடைய ஃப்ளாட்னஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்றத நம்ம வந்து செக் பண்ணுறோம். தேர்ட் ஒன் வந்து சர்க்குலாரிட்டி. இது வந்து ஃபார்ம் டைப் ஆஃப் டாலரன்ஸ் கண்ட்ரோல்ஸ் த ஃபார்ம் ஆஃப் ரிவால்வ் சர்ஃபேஸ் இன் த ரிலேஷன் டு இட்ஸ் ஓன். ஸோ ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஆப்ஜெக்ட் இருக்குனாக்கா அது வந்து அதனுடைய ப்ரொஃபைல் வந்து சர்க்குலாக இருக்கான்றதை நம்ம செக் பண்ணுறது தான் வந்து இந்த சர்க்குலாரிட்டி. இதுக்கு ரிலேட்டிவ் டேட்டம் வந்து நோ எம்எம்சி எல்எம்சி கண்டிஷனும் வந்து இதுக்கு வந்து கிடையாது. ஸோ இதுக்கு வந்து இந்த மாதிரி தான் சிம்பாலிக் ரெப்ரஸன்டேஷனில் கொடுத்துருப்பாங்க. ஒரு சர்க்கிள் போட்டு அதனுடைய டாலரன்ஸ் வேல்யூ கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த சிலிண்டரிக்கலில் நம்ம பர்டிகுலர் இடத்துல இது வந்து சர்க்கிளாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு அந்த ஏரியாவில் மட்டும் நம்ம வந்து சர்க்கிள் எடுத்து அது வந்து கரெக்டாக இருக்கான்றதை நம்ம வந்து செக் பண்ண முடியும். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து சர்க்குலாரிட்டி. இந்த சர்க்குலாரிட்டி ப்ராப்பர்ட்டி பார்த்தோம்னாக்கா நம்ம சைக்கிளில் இருக்கக்கூடிய வீல் வந்து எந்த அளவுக்கு சர்க்கிளாக இருக்குது அப்படின்றத நம்ம மெஷர் பண்ணுறது மூலயமா தான் அது வந்து அசம்பிள் ஆகி அது எந்த அளவுக்கு ரன் ஆகும் அப்படின்றத வந்து நம்ம வந்து மெஷர் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி சர்க்கிள் வீல் வந்து பெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னாக்கா இது வந்து ப்ராப்பரான சர்க்குலர் பொசிஷனில் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்படி இருந்துச்சுனாக்கா இதை வச்சு நம்ம வந்து சைக்கிள் வந்து ரன் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரியான சர்க்குலர் ஆப்ஜெக்ட் மேட் ஆகிற இடத்துல எல்லாத்துலேயுமே வந்து அதனுடைய சர்க்குலர் ப்ராப்பர்ட்டி அப்படின்றத செக் பண்ணி தான் வந்து அது சர்க்கிளாக இருக்கா அப்படின்றத நம்ம வந்து மெஷர் பண்ண முடியும். ஃபோர்த் ஒன் வந்து சிலிண்ட்ரிசிட்டி. இது ஃபார்ம் டைப் ஆஃப் டாலரன்ஸு. எக்ஸாம்பிள் பார்த்தோன்னாக்கா லைக் சர்க்குலர்லி பட் அப்ளை சைமல்டேனியஸ்லி டு என்டையர் சர்ஃபேஸ். ஸோ இது வந்து சர்க்குலாரிட்டி மாதிரி தான், பட் ஆனால் அது வந்து என்டையர் சர்ஃபேஸுக்குமே வந்து நம்ம வந்து செக் பண்ணுறதால இதுக்கு பேர் வந்து சிலிண்ட்ரிசிட்டின்னு பேர். ரிலேட்டிவ் டு டேட்டம் வந்து நோ எம்என்சி எல்எம்சி கண்டிஷன் வந்து கிடையாது. இன்ஜினியரிங் டிராயிங்கில் இந்த மாதிரி தான் வந்து ப்ராப்பர்ட்டி வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு சர்க்கிள் போட்டு ரெண்டு சைடு வந்து கோடு கொடுத்து அதனுடைய டாலரன்ஸ் வேல்யூ வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த டாலரன்ஸ் வேல்யூ வந்து டாலரன்ஸ் ஜோன், அதாவது டாலரன்ஸ் ஜோன் வந்து 0.03 இருக்கணும். நம்மளுடைய ஆக்சுவல் மெஷரபிள் வேல்யூ வந்து அந்த டாலரன்ஸ் ஜோனுக்கு உள்ளே இருந்துச்சுனாக்கா ப்ராடக்ட் வந்து அக்செப்டபிள் லெவலில் இருக்குன்னு அர்த்தம். இன்கேஸ் அந்த செவப்பு கோட்டுக்கும் அந்த நீல கோட்டுக்கும் வெளியே போச்சு அப்படின்னாக்கா அவுட் ஆஃப் ஸ்பெக் போகுது, அதனுடைய ப்ராப்பர்ட்டியை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணல, நாட் ஓகே அப்படின்னு சொல்லி அர்த்தம். சிலிண்ட்ரிசிட்டி அப்படின்றது வந்து இந்த ஷாஃப்ட் மாதிரி இருக்கிறதுல வந்து அதனுடைய அவுட்டர்
என்டையர் சர்ஃபேஸ் வந்து ஈவனாக இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணுறது தான் இந்த சிலிண்டரிசிட்டி ப்ராப்பர்ட்டி. இப்போ நம்ம ஒரு ஹோலில் ஏதாவது ஒரு ஷாஃப்ட் வந்து அசம்பிள் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, அசம்பிள் பண்ணும்போது அந்த ஷாஃப்டினுடைய அவுட்டர் வந்து எல்லாமே ஈவனாக இருந்துச்சுன்னா தான் அந்த ஹோலில் போய் ஃபுல்லாக மேட் ஆகும். ஸோ அதுக்கு நம்ம செக் பண்ணுறது தான் வந்து இந்த சிலிண்டரிசிட்டி ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட் வந்து ப்ரொஃபைல் ஆஃப் சர்ஃபேஸ். ப்ரொஃபைல் ஆஃப் சர்ஃபேஸ் வந்து கண்ட்ரோல் த ஸ்ட்ரெயிட்னஸ் ஆஃப் ஃபீச்சர்ஸ் இன் ரிலேஷன் டு இட்ஸ் ஓன் பர்ஃபெக்ட் ஃபார்ம். இதுக்கு வந்து ரிலேட்டிவ் டேட்டம் வந்து ஆப்ஷனல், எல்என்சி எம்எம்சி கண்டிஷன் வந்து கிடையாது. இன்ஜினியரிங் டிராயிங்கில் இந்த மாதிரி தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ரொஃபைல் ஆஃப் சர்ஃபேஸ் சிம்பிள் கொடுத்து அதுக்கப்புறம் அதனுடைய டாலரன்ஸ் வேல்யூ கொடுத்து அது வந்து டேட்டம் ஏவையும் டேட்டம் பியையும் டிபெண்ட் பண்ணி இருக்குன்னு சொல்லி 2 டேட்டம் வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ அண்ட் பியை டிபெண்ட் பண்ணி தான் அதோட ப்ரொஃபைல் ஆஃப் சர்ஃபேஸ் வந்து மெஷர் பண்ண போகிறோம். ஸோ ப்ரொஃபைல் ஆஃப் சர்ஃபேஸ் மெஷர் பண்ணுறதுக்கு அதனுடைய கேட் டிராயிங் வந்து தேவைப்படும். ஸோ அந்த கேட் டிராயிங்கை நம்ம அந்த சிஎம்எம் சாஃப்ட்வேரில் நம்ம கம்பேர் பண்ணி ஆக்சுவல் வேல்யூ கூட கம்பேர் பண்ணி தான் அதனுடைய டாலரன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத மெஷர் பண்ணி ஓகேவா நாட் ஓகேவான்றதை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ளூ கலரில் கொடுத்துருக்கிறதா வந்து டாலரன்ஸ் ஜோன், ஆக்சுவல் வேல்யூ வந்து இந்த ரெட் கலரில் வருது. ஸோ நம்ம மெஷர்டு வேல்யூ வந்து அந்த டாலரன்ஸ் ஜோனுக்கு உள்ள அதுக்கு அப்பர் லிமிட்டுக்கும் லோவர் லிமிட்டுக்கும் நடுவில் இருந்துச்சு அப்படின்னாக்கா ஓகே லெவலில் இருக்குன்னு சொல்லி அர்த்தம். இன்கேஸ் அது வெளியே போச்சு அப்படின்னாக்கா அவுட் ஆஃப் ஸ்பெக் இருக்குன்னு சொல்லி அந்த ஏரியாவை மட்டும் நம்ம வந்து மெஷர் பண்ண முடியும். ஸோ ப்ரொஃபைல் ஆஃப் சர்ஃபேஸில் ஒரு இர்ரெகுலர் ப்ரொஃபைல் இருக்குனாக்கா அந்த இர்ரெகுலர் ப்ரொஃபைல் அண்ட் ஷேப்ஸை வந்து நம்ம ஃபுல்லாக மெஷர் பண்ணுறதுக்கு அதனுடைய கேட் டிராயிங் கூட கம்பேர் பண்ணி நம்ம அந்த இடத்துல எல்லா இடத்துலையும் நம்ம ப்ரோபிங் பண்ணி நம்ம ஒரு ஸ்ட்ரக்சரை எடுத்து நம்ம மெஷர் பண்ணுற ஆக்சுவல் வேல்யூவும் டிசைன் வேல்யூவும் எந்த அளவுக்கு வந்து டீவியேட் ஆகிட்டு இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறதா வந்து ப்ரொஃபைல் ஆஃப் சர்ஃபேஸ். நெக்ஸ்ட் வந்து ப்ரொஃபைல் ஆஃப் லைன். ப்ரொஃபைல் ஆஃப் லைன் கண்ட்ரோல்ஸ் த ஃபிளாட்னஸ் ஆஃப் அ சர்ஃபேஸ் இன் ரிலேஷன் டு இட்ஸ் ஓன் பர்ஃபெக்ட் ஃபார்ம். ஸோ ப்ரொஃபைல் ஆஃப் சர்ஃபேஸ்னாக்கா நம்ம இர்ரெகுலர் ப்ரொஃபைல் என்டையர் ப்ரொஃபைலுமே பார்த்தோம். ப்ரொஃபைல் ஆஃப் லைன்னாக்கா இர்ரெகுலர் ப்ரொஃபைலில் ஒரு பர்டிகுலர் இடத்த மட்டும் எடுத்து அதில் மட்டும் லைன் ட்ராப் பண்ணி அந்த பர்டிகுலர் லைனை மட்டும் நம்ம ட்ரேஸ் அவுட் பண்ணி அது ப்ராப்பராக இருக்கான்னு செக் பண்ணுறதா வந்து ப்ரொஃபைல் ஆஃப் லைன். இதுக்கு ரிலேட்டிவ் டேட்டம் வந்து ஆப்ஷனல், எம்எம்சி எல்எம்சி கண்டிஷன் வந்து கிடையாது. இன்ஜினியரிங் டிராயிங்கில் இந்த மாதிரி ஒரு செமி சர்க்கிள் ஓப்பனில் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் கொடுத்துருக்கிறது வந்து அதனுடைய டாலரன்ஸ் ஜோனு. அடுத்தது வந்து அதனுடைய டேட்டம் ஏ அண்ட் டேட்டம் பி. இது பிரைமரி டேட்டம், செகண்டரி டேட்டம். டேட்டம் ஏவையும் டேட்டம் பியையும் டிபெண்ட் பண்ணி அதனுடைய ப்ரொஃபைல் ஆஃப் லைன் எப்படி இருக்குது அப்படின்றத தான் வந்து மெஷர் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டயக்ராமில் ப்ரோபிங் பண்ணுற மாதிரி பார்த்தோன்னாக்கா இர்ரெகுலர் ப்ரொஃபைலில் நம்ம ப்ரோபிங் பண்ணும்போது பர்டிகுலராக அந்த ஒரு லைனை மட்டும் ட்ராப் பண்ணி அந்த லைனை ஃபுல்லாக ட்ரேஸ் அவுட் பண்ணி இந்த ஆக்சுவல் மெஷர் பண்ணக்கூடிய ஆக்சுவல் வேல்யூயும் டிசைன் வேல்யூவும் வந்து ப்ராப்பராக இருக்கான்றதை நம்ம வந்து செக் பண்ணுறது தான் வந்து இந்த ப்ரொஃபைல் ஆஃப் லைன். இந்த ப்ளூ கலரில் கொடுத்துருக்கிறது தான் வந்து டாலரன்ஸ் ஜோன், ரெட் கலரில் கொடுத்துருக்கிறது தான் வந்து ஆக்சுவல் வேல்யூ. ஸோ நம்மளுடைய ஆக்சுவல் வேல்யூ வந்து டாலரன்ஸ் ஜோனுக்குள்ளேயே இருக்குது. ஸோ வந்து பார்ட் வந்து ஓகே ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ இந்த ப்ரொஃபைல் ஆஃப் லைன் எடுத்துட்டோம்னாக்கா இர்ரெகுலர் ப்ரொஃபைலில் அந்த பர்டிகுலர் லைனை மட்டும் ட்ரேஸ் அவுட் பண்ணி அந்த லைனில் இருக்கக்கூடிய வேல்யூஸை மெஷர் பண்ணி அந்த வேல்யூஸும் டிசைனில் அதுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய வேல்யூஸும் ப்ராப்பராக இருக்கான்றதை வந்து நம்ம வந்து கம்பேர் பண்ணி தான் வந்து அதனுடைய டாலரன்ஸை நம்ம வந்து மெஷர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பர்பண்டிகுலாரிட்டி. பர்பண்டிகுலாரிட்டி கண்ட்ரோல்ஸ் த ஓரியன்டேஷன் ஆஃப் எ ஃபீச்சர் விச் இஸ் நாமினலி பர்பண்டிகுலர் டு த பிரைமரி டேட்டம் அண்ட் இட்ஸ் டேட்டம் ரெஃபரன்ஸ் ஃப்ரேம். இது வந்து ஓரியன்டேஷன் டைப் டாலரன்ஸில் வரும். ரிலேட்டிவ் டேட்டம் வந்து எஸ், எம்எம்சி எல்எம்சி கண்டிஷன் வந்து எஸ். ஸோ இது நம்ம பர்பண்டிகுலாரிட்டி அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கா அது வந்து டேட்டம் கூட கம்பேர் பண்ணி தான் அது பர்பண்டிகுலராக இருக்கா அப்படின்றத நம்ம வந்து மெஷர் பண்ண முடியும். இன்ஜினியரிங் டிராயிங்கில் இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ஃபீச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேமில் ஃபஸ்ட்டு வந்து பர்பண்டிகுலர் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. ஒரு ஹரிசாண்டல் லைன், ஒரு வெர்டிக்கல் லைன், ரெண்டும் மெர்ச்சான மாதிரி இருக்கும். அது வந்து டாலரன்ஸ் வேல்யூ வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து அது எந்த டேட்டமை டிபெண்ட் பண்ணி அதை பர்பண்டிகுலர் இருக்கான்னு செக் பண்ணுறது கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து டேட்டம் ஏ வந்து கொடுத்துருக்காங்க. இன்ஜினியரிங் டிராயிங்கில் இந்த மாதிரி இப்போ ஒரு சர்ஃபேஸில் ஒரு ஹோல் இருக்குது அப்படின்னாக்கா அந்த ஹோலினுடைய டயாமீட்டர் வேல்யூ கொடுத்துருக்காங்க. கீழே வந்து அதனுடைய டாலரன்ஸ் ஜோன் வந்து கொடுத்துருக்காங்க. 10 அப்படின்றது வந்து டைமென்ஷனல் வேல்யூ. இங்கே கீழே கொடுத்துருக்கிற அந்த பர்பண்டிகுலாரிட்டி அப்படின்றது வந்து ஜியாமெட்ரிக் ப்ராப்பர்ட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பர்பண்டிகுலாரிட்டியோடைய டாலரன்ஸ் ஜோன் வந்து 0.03. அது வந்து டேட்டம் ஏவை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இந்த மெஷர் பண்ணக்கூடிய வேல்யூ வந்து இந்த வெர்டிகலாக இருக்கக்கூடிய பிளேனை வந்து மெஷர் பண்ணி அதை ஹரிசாண்டலாக இருக்கக்கூடிய டேட்டம் ஏ கூட கம்பேர் பண்ணி 90 டிகிரி இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணி எடுக்கிறதா வந்து இந்த பர்பண்டிகுலாரிட்டி. ஸோ இந்த பர்பண்டிகுலாரிட்டி எதுக்கு நம்ம செக் பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஒரு ஹோலில் வந்து நம்ம ஒரு ஷாஃப்ட் அசம்பிள் பண்ணும்போது அந்த ஷாஃப்ட் வந்து நமக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். அந்த ஹோல் வந்து ஏதாவது வந்து ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் அது ஏதாவது ஷேப் வந்து
ஆங்கிள் வந்து மாறி போயிருந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம இந்த ஷாஃப்ட் அது உள்ள அசம்பிள் பண்ணும்போது ப்ராப்பராக போய் அதில் வந்து சீட் ஆகாது. ஸோ அதனால தான் வந்து நம்மளுடைய அந்த ப்ராடக்ட் அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து பர்பெண்டிகுலராக இருக்கா அப்படின்றத நம்ம வந்து ஒரு தடவை செக் பண்ணி என்ஷூர் பண்ணிக்கணும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா தான் அதில் நம்ம வந்து ஒரு ஷாஃப்ட் அசம்பிள் பண்ணும்போது அது ப்ராப்பராக போய் சீட் ஆகும். இதான் வந்து பர்பெண்டிகுலாரிட்டியோடைய இம்பார்ட்டன்ஸ். 8th ஒன் வந்து ஆங்குலாரிட்டி. இதுவும் ஓரியன்டேஷன் டைப்பு. இது வந்து ஒரு சர்ஃபேஸ் வந்து ஆங்குலார், அது எவ்வளோ ஆங்கிள் இருக்குன்றதை செக் பண்ணுறதா இந்த ப்ராப்பர்ட்டி. கண்ட்ரோல்ஸ் த ஓரியன்டேஷன் ஆஃப் எ ஃபீச்சர் அட் எ ஸ்பெசிஃபிக் ஆங்கிள் இன் ரிலேஷன் டு த primary datum of its datum reference frame. ஸோ இதுக்கு வந்து ரிலேட்டிவ் டேட்டம் வந்து எஸ், எல்எம்சி, எம்எம்சி அப்ளிகபிள் வந்து எஸ். ஸோ இப்போ நமக்கு இந்த சர்ஃபேஸ் இருக்குது அப்படின்னாக்கா இந்த சர்ஃபேஸை நம்ம வந்து மெஷர் பண்ணிவிட்டு இந்த பிளேன் வந்து டேட்டமுக்கு எவ்வளோ ஆங்கிளில் இருக்குது அப்படின்றத நம்ம செக் பண்ணுறது தான் வந்து ஆங்குலாரிட்டி. ஸோ இதில் டேட்டம் ஏ அப்படின்றது வந்து ஹரிசாண்டல் பிளேன் தான் வந்து டேட்டம் ஏ. நமக்கு இந்த ஆங்கிளாக இருக்கக்கூடிய இந்த ஆக்சுவல் வேல்யூ வந்து ரெட் கலரில் இருக்குது. ஸோ இந்த வேல்யூவை வந்து டேட்டம் ஏ கூட கம்பேர் பண்ணி எவ்வளோ டிகிரி ஆங்கிள் இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறது தான் ஆங்குலாரிட்டி. ஸோ இந்த ஆங்குலாரிட்டி நம்ம கண்டுபிடிக்கிறது மூலயமா நம்ம ப்ராடக்ட் வந்து எவ்வளோ ஆங்கிளில் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு, இன்கேஸ் ஆங்கிள் ப்ராப்ளம் இருந்துச்சுனாக்கா அதை நம்ம எப்படி வந்து கண்டுபிடிச்சி அதுக்கு ரெமிடி எடுக்கிறது அப்படின்றத வந்து இந்த ஆங்குலாரிட்டி ப்ராப்பர்ட்டி மூலயமா நம்ம ஆங்கிளை கண்டுபிடிச்சி அது மூலயமா நம்ம வந்து மெஷர்ஸ் எடுக்க முடியும். 9th ஒன் வந்து parallelism. Parallelismனாக்கா controls orientation of a feature which is nominally parallel to the primary datum of its datum reference frame. ஸோ parallelism அப்படின்னாக்கா ஒரு ரெண்டு சர்ஃபேஸ் வந்து பேரலாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணுறதா வந்து parallelism. parallelismோட சிம்பிள் வந்து ரெண்டு லைன் வந்து இந்த மாதிரி கிராஸ் ஆன மாதிரி கொடுத்துருக்கோம். இது வந்து டாலரன்ஸ் ஜோன் வேல்யூ வந்து 0.03 கொடுத்துருக்காங்க. இது வித் ரெஸ்பெக்ட் டு த டேட்டம் ஏவை டிபெண்ட் பண்ணி பிரைமரி டேட்டம் வந்து ஏன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ரிலேட்டிவ் டு டேட்டம் வந்து எஸ், எம்எம்சி எல்எம்சி கண்டிஷன் வந்து எஸ். ஸோ நமக்கு என்னன்னாக்கா இந்த மேலே இருக்கக்கூடிய ரெட் கலர் ஏரியா தான் நம்ம வந்து மெஷர் பண்ணணும். இந்த ஏரியா வந்து கீழே இருக்கக்கூடிய டேட்டமுக்கு வந்து பேரலாக இருக்கா, ரெண்டும் வந்து ஈவனாக இருக்கான்றதை செக் பண்ணுறதா வந்து இந்த பேரலிசம். ஸோ இந்த பேரலிசம் எந்த மாதிரியான ப்ராடக்ட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னாக்கா இப்போ ரெண்டு காம்பனன்ட் வந்து அசம்பிள் பண்ணும்போது நடுவில் வந்து இப்போ இந்த ப்ராடக்ட் வந்து வருது அப்படின்னாக்கா அது ரெண்டுமே வந்து ஈவனாக ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கிற இடத்துக்கு வந்து இந்த ப்ராடக்டினுடைய பேரலிசம் வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு இந்த டயக்ராமில் கீழே இருக்கிறதா வந்து டேட்டம் ஏன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பொறுத்து மேலே இருக்கிற சர்ஃபேஸை வந்து பேரலாக இருக்கான்றதை செக் பண்ணணும். இதான் வந்து பேரலிசமோடைய சிம்பிள். டாலரன்ஸ் ஜோன் கொடுத்துருக்காங்க, வித் ரெஸ்பெக்ட் டு டேட்டம் ஏ கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம கியர் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா பவர் டிரான்ஸ்மிஷனுக்காக கியர் யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்படி கியர் யூஸ் பண்ணும்போது அந்த கியர் வந்து ஒரு ஷாஃப்டில் தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். அப்படி ஃபிக்ஸ் பண்ணும்போது கியரினுடைய ரெண்டு சைடுமே வந்து நமக்கு வந்து பேரலாக இருந்தால் தான் பவர் டிரான்ஸ்மிஷன் வந்து ப்ராப்பராக இருக்கும். ஸோ அதனால் அதோடைய பேரலிசம் வந்து செக் பண்ணுவோம். அது வந்து ஒரு சைடை வந்து ஃபிக்ஸ் பண்ணி டேட்டம் ஏன்னு எடுத்துட்டு அதை டிபெண்ட் பண்ணி இன்னொரு சைடு வந்து பேரலாக இருக்கா அப்படின்றத தான் வந்து இதில் செக் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நமக்கு ரெட் கலரில் கொடுத்துருக்கதா வந்து டாலரன்ஸ் ஜோன். அந்த டாலரன்ஸ் ஜோனுக்குள்ளே நம்மளுடைய ஆக்சுவல் வேல்யூ இருக்குது. ஸோ இது வந்து அக்செப்டபிள் லெவலுக்குள்ளே இருக்குது. இதனுடைய பேரலிசம் வந்து கொடுத்துருக்கிற வேல்யூக்குள்ளே இருக்கிறதால இது வந்து பேரலாக இருக்குன்னு சொல்லி அர்த்தம். 10th ஒன் வந்து பொசிஷன். Controls the location and orientation of a feature relative to its datum reference frame. Relative to datum வந்து S, MMC LMC வந்து S. ஸோ இந்த இன்ஜினியரிங் லாங்குவேஜில் இந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருப்பாங்க பொசிஷனுக்கு. ஸோ அதனுடைய டயாமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சர்ஃபேஸில் ஒரு டயாமீட்டர் ஹோல் இருக்குது, அந்த ஹோலினுடைய டயாமீட்டர் அண்ட் அதனுடைய பொசிஷன் வந்து அதனுடைய டாலரன்ஸ் ஜோன் வேல்யூ கொடுத்துருக்காங்க வித் ரெஸ்பெக்ட் டு டேட்டம் ஏ பிரைமரி டேட்டம், டேட்டம் பி அப்படின்றது வந்து செகண்டரி டேட்டம். இது ரெண்டுத்தையும் டிபெண்ட் பண்ணி அது கரெக்டான பொசிஷனில் இருக்கா அப்படின்றத நம்ம வந்து செக் பண்ணணும். அதில் டேட்டம் இந்த சைடில் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் வேல்யூவும் ஒய் ஆக்சிஸ் வேல்யூவும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு தான் வந்து இந்த ஹோல் வந்து கரெக்டாக அந்த வேல்யூக்குள்ளே கரெக்டாக இருக்கா, கரெக்டான பொசிஷனில் இருக்கான்றதை நம்ம செக் பண்ணுறதா இந்த பொசிஷன். ஸோ இந்த ரைட் சைடில் பார்த்தோம் அப்படின்னாக்கா டாலரன்ஸ் ஜோன் ஆஃப் அ பின் கேஜ், இதுதான் வந்து ப்ளூ கலரில் கொடுத்துருக்கிறது தான் வந்து டாலரன்ஸ் ஜோன். ஆக்சுவல் ஹோல் பொசிஷன் வந்து ரெட் கலரில் கொடுத்துருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரூ பொசிஷன் அப்படின்றது வந்து ஆக்சுவல் வேல்யூ வந்து டாலரன்ஸ் வேல்யூவிலிருந்து தள்ளி போயிட்டு இருக்கு. ஸோ அது எந்த அளவுக்கு தள்ளி போயிருக்கு, அதனுடைய டாலரன்ஸ் வந்து இந்த 0.03க்குள்ளே இருக்கா, அதை விட்டு டிவியேட் ஆகிட்டு இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதா இந்த பொசிஷன்.
ஸோ இது எதுக்கு கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னாக்கா, நமக்கு ஒரு சர்ஃபேஸில் ஒரு ஹோல் கரெக்டாக ட்ரில்லு போடுறோம் அப்படின்னாக்கா அந்த போடக்கூடிய ட்ரில்லு வந்து ப்ராப்பரான பொசிஷனில் போட்டிருக்கமான்றதை செக் பண்ணுறதுக்கு தான் இந்த பொசிஷன் அப்படின்றத வந்து யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கீழே இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு ப்ராடக்டில் மேலே இருக்கக்கூடிய ஹோல் இருக்கக்கூடிய ப்ராடக்டை வந்து மேட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி மேட் பண்ணும்போது கீழே வந்து ஒரு ஷாஃப்ட் மாதிரியும் மேலே வந்து ஹோல் மாதிரியும் கொடுத்துருக்கு. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம அசம்பிள் பண்ணும்போது இந்த ஹோலும் இந்த ஷாஃப்ட்டும் வந்து கரெக்டாக எக்ஸ் அண்ட் ஒய் டைரக்ஷனில் கரெக்டான இடத்துல கரெக்டான சென்டராக இருந்துச்சுன்னா தான் ஒன்று கூட ஒன்று வந்து மேட்ச் ஆகும். ஸோ அப்படின்ற பட்சத்தில் தான் இந்த ஷாஃப்ட்டும் சரி இந்த ஹோலும் சரி ப்ராப்பராக எக்ஸ்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கணும், ஒய்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கணும் அப்படின்றத மெஷர் பண்ணி அது கரெக்டாக பொசிஷன் ஆகிட்டு இருக்கான்றதை செக் பண்ணுறது பேர் தான் வந்து இந்த பொசிஷன். ஸோ இதில் பார்த்தோன்னாக்கா டேட்டம் ஏ டேட்டம் பி கொடுத்துருக்காங்க. அதில் இந்த ஹோலினுடைய ஷேப் அதனுடைய பொசிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிளாக் கலர் அண்ட் ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு வேல்யூ வந்து நம்மளுடைய ஹோல் ஏரியா, இன்னொன்று வந்து அதில் அசம்பிள் ஆகக்கூடியது. ஸோ எல்லாமே ப்ராப்பராக இருக்கிறதால அந்த ஹோலில் போய் இது வந்து அசம்பிள் ஆகிடுது. ஸோ இதுக்கு பேர் தான் வந்து பொசிஷன். ஒரு ஹோல் வந்து ப்ராப்பராக அந்த எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூவில் வந்து கரெக்டாக இருக்கான்றதை நம்ம செக் பண்ணுறது தான் வந்து இந்த பொசிஷன். ஸோ இந்த மாதிரி ரெண்டு பார்ட் மேட்டிங் ஆகிற இடத்துல அது ப்ராப்பராக மேட் ஆகிறதுக்கும் அசம்பிளிங் பர்பஸ்க்காகவும் தான் வந்து இந்த பொசிஷன் அப்படின்றது வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து செக் பண்ணுவோம். 11th ஒன் வந்து கான்சென்ட்ரிசிட்டி. கண்ட்ரோல்ஸ் த கான்சென்ட்ரிசிட்டி ஆஃப் அ சர்ஃபேஸ் ரிவால்விங் எ சென்டர் ஆஃப் அ டேட்டம். கான்சென்ட்ரிசிட்டி அப்படின்றது இன்ஜினியரிங் டிராயிங்கில் இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ரெண்டு சர்க்கிள் ஒன்றுக்குள்ளே ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனுடைய டாலரன்ஸ் வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க வித் ரெஸ்பெக்ட் டு த பிரைமரி டேட்டம் ஏ. இதுக்கு வந்து ரிலேட்டிவ் டேட்டம் வந்து எஸ், எம்எம்சி எல்எம்சி கண்டிஷன் வந்து கிடையாது. ரிலேட்டிவ் டேட்டம் ஏ அப்படின்னாக்கா இந்த ஏ டேட்டம் இருக்கக்கூடிய இந்த டயாமீட்டர் வந்து இந்த நம்ம மெஷர் பண்ணக்கூடிய டயாமீட்டரும் ரெண்டும் வந்து கான்சென்ட்ரிசிட்டியாக இருக்கா, ரெண்டுத்துடைய சென்டர் லைனும் வந்து 0.03க்கு மேலே போகுதா அப்படின்றத நம்ம செக் பண்ணுறது தான் வந்து கான்சென்ட்ரிசிட்டி. ஸோ நமக்கு செகண்ட் டயக்ராமில் பார்த்தோம்னாக்கா அது வந்து ப்ரோபிங் பண்ணும்போது இந்த மாதிரி தான் வந்து ப்ரோபிங் பண்ணி அதனுடைய ப்ராப்பர்ட்டி வந்து எடுப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறதா வந்து டேட்டம் ஏ. ஸோ இந்த சர்க்கிளுடைய டயாமீட்டர் தான் வந்து டேட்டமாக வச்சுட்டு இது கூட நம்ம இந்த சின்ன சர்க்கிளை வந்து மெஷர் பண்ணி அதனுடைய ப்ராப்பர்ட்டி ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி தான் கான்சென்ட்ரிசிட்டி இருக்கா இல்லையான்றதை நம்ம வந்து செக் பண்ணுவோம். இதில் அந்த பிரைமரி டேட்டம் சொல்லக்கூடிய அதனுடைய டேட்டம் ஆக்சிஸ் வந்து இந்த ப்ளூ கலர் லைனு. ஸோ நம்ம ஆக்சுவல் மெஷர் பண்ணக்கூடியதுடைய வந்து இந்த க்ரீன் கலர் லைனு. இந்த டாலரன்ஸ் ஜோன் அப்படின்றது ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட்டம் ஏக்கும் டாலரன்ஸ் ஜோனையும் டிபெண்ட் பண்ணி தான் ஆக்சுவல் வேல்யூ வந்து அந்த டாலரன்ஸ் ஜோனுக்குள்ளே இருக்கான்றதை நம்ம செக் பண்ணணும். ஸோ இது எதுக்காக நம்ம வந்து இதை செக் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, இப்போ ஒரு ஹோலில் வந்து ஸ்டெப்டு ஹோல் இருக்குனாக்கா அதில் வந்து ஸ்டெப்டு ஷாஃப்ட் இந்த மாதிரி போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி போடும்போது அதனுடைய ஹோல் எல்லாமே வந்து ஒரு ஹோலுக்கு இன்னொரு ஹோல் வந்து சென்டர் பண்ணி தான் வந்து ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஏவை பொறுத்து இந்த சின்ன டயா வந்து ப்ராப்பராக பொசிஷனிங் ஆகிட்டு இருந்துச்சு, கான்சென்ட்ரிசிட்டியாக இருந்துச்சுன்னா தான் அது உள்ள அசம்பிள் பண்ணும்போது ஈஸியாக அசம்பிள் ஆகும். இன்கேஸ் இதில் ஏதாவது வந்து சென்டர் பாயிண்ட் மாறி இருந்துச்சுனாக்கா அது உள்ளே போகாமல் இடிச்சுக்கிட்டு நிற்கும். ஸோ அதுக்காக தான் கான்சென்ட்ரிசிட்டி அப்படின்றத வந்து வந்து செக் பண்ணுறாங்க. ஸோ கான்சென்ட்ரிசிட்டி அப்படின்றது வந்து அந்த பெரிய சர்க்குடைய டயாமீட்டரும் சின்ன சர்க்குடைய டயாமீட்டரும் வந்து ஒரே ஈவனாக இருக்கணும். ரெண்டுத்துடைய சென்டர் லைனும் ஒரே லைனில் இருந்துச்சு அப்படின்னாக்கா அது வந்து ப்ராப்பராக கான்சென்ட்ரிசிட்டியாக இருக்குன்னு அர்த்தம். இன்கேஸ் ரெண்டும் டிவியேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னாக்கா அது வந்து 0.2 அப்படின்ற இந்த டாலரன்ஸ் ஜோனுக்குள்ளே இருக்கலாம். இதை விட்டு வெளியே போச்சு அப்படின்னாக்கா அது வந்து நாட் ஓகே கண்டிஷன். 12th ஒன் வந்து சிமெட்ரி. சிமெட்ரி அப்படின்றது வந்து கண்ட்ரோல் த சிமெட்ரி ஆஃப் டூ சர்ஃபேஸ் அபவுட் அ சென்ட்ரல் டேட்டம். ஸோ சென்டராக இருக்கக்கூடிய ஆக்சிஸை பேஸ் பண்ணி தான் அதனுடைய ரெண்டு சைடும் வந்து ஈவனாக இருக்கான்றதை செக் பண்ணுறது தான் இந்த சிமெட்ரி. இதுக்கு வந்து ரிலேட்டிவ் டு டேட்டம் வந்து எஸ், எம்எம்சி எல்எம்சி கண்டிஷன் வந்து கிடையாது. சிமெட்ரியோட சிம்பிள் வந்து நடுவில் பெரிய கோடு போட்டு மேலேயும் கீழே சின்ன கோடு கொடுத்துருப்பாங்க. இது வந்து டாலரன்ஸ் ஜோனு. இது வந்து டேட்டம் ஏவை டிபெண்ட் பண்ணி சிமெட்ரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணணும். ஸோ இது எப்படின்னாக்கா, இப்போ இந்த ப்ராடக்ட் இருக்குனாக்கா இதை நம்ம டேட்டம் ஏ இந்த சைடையும் மேல் சைடையும் கீழ் சைடும் இது பண்ணும்போது அதுக்கான சென்டர் லைன் வந்து ஜென்ரேட் ஆகிடும். ஸோ இதை டிபெண்ட் பண்ணி நம்ம கீழே இருக்கக்கூடிய அந்த கட்டிங் ஏரியாவினுடைய மேலேயும் கீழே நம்ம வந்து மெஷர் பண்ணும்போது அந்த சென்டர் ஆக்சிஸை பொறுத்து மேலேயும் கீழே வந்து ஹாஃப் ஆஃப் வந்து ஈவனாக ப்ராப்பராக இருக்கா அப்படின்றத செக் பண்ணுறதா வந்து இந்த சிமெட்ரி. ஸோ இப்போ நம்ம செக் பண்ண வேண்டியது வந்து இந்த கட் ஆகிட்டு இருக்கிற ஏரியா தான். ஸோ இந்த கட் ஆகிட்டு இருக்கிற ஏரியா வந்து ப்ராப்பராக சென்டரை பொறுத்து ஹாஃபாக இருக்கான்றதை செக் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம டேட்டமாக எடுக்கிறது தான் வந்து இந்த அவுட்டரில் இருக்கக்கூடிய இந்த ஏரியா.
ஸோ இந்த ஏ அப்படின்ற டேட்டமை நம்ம மெஷராக வச்சு நம்ம எடுக்கும்போது ஏவை பொறுத்து அந்த சென்டர் லைன் வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ அந்த லைனை டிபெண்ட் பண்ணி தான் இந்த கட்டிங் ஏரியாவினுடைய சிமெட்ரி ப்ராப்பராக இருக்கான்றதை நம்ம வந்து செக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து இந்த ப்ளூ கலரில் கொடுத்துருக்கிறதா வந்து டாலரன்ஸ் ஜோன். ஸோ இந்த டாலரன்ஸ் ஜோனுக்குள்ளே நம்ம மெஷர் பண்ணக்கூடிய அந்த ஆக்சிஸ் வந்து கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அதனுடைய சிமெட்ரி ப்ராப்பர்ட்டி வந்து ஓகே கண்டிஷனில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இங்கே வந்து இதனுடைய கேப் வந்து 20 கொடுத்துருக்காங்க. அதனுடைய சிமெட்ரி வந்து 0.2 வித் ரெஸ்பெக்ட் டு டேட்டம் ஏ கொடுத்துருக்காங்க. டேட்டம் ஏ உடைய டைமென்ஷன் வந்து 40 ± 0.05 கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம வந்து ரெஃபரன்ஸாக எடுத்து பண்ணும்போது அதுக்கான சென்டர் லைன் வந்து மீடியன் வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ நம்ம இந்த மெஷர் பண்ணக்கூடிய சைடு 1 சைடு 2 மெஷர் பண்ணும்போது அதனுடைய சென்டர் லைன் வந்து இந்த டேட்டம் ஏனுடைய சென்டர் லைனை விட்டு 0.2 அளவுக்கு உள்ளே இருந்தால் ஓகே கண்டிஷனில் இருக்குன்னு அர்த்தம். 0.2ன்ற டாலரன்ஸ் ஜோனுக்கு வெளியே போச்சு அப்படின்னாக்கா அவுட் ஆஃப் ஸ்பெக் போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ பார்ட் வந்து நாட் ஓகே. 13th வந்து சர்க்குலர் ரன் அவுட் கண்ட்ரோல்ஸ் த சர்க்குலாரிட்டி ஆஃப் கோஆக்சியலிட்டி ஆஃப் ஈச் சர்க்கிள் செக்மெண்ட் ஆஃப் எ சர்ஃபேஸ் இண்டிபெண்டன்ட்லி அபவுட் ஏ கோஆக்சியல் டேட்டம். இதுக்கு வந்து ரிலேட்டிவ் டு டேட்டம் வந்து எஸ் எல்எம்சி எம்எம்சி கண்டிஷன் கிடையாது. சர்க்குலர் ரன் அவுட்டுக்கு வந்து ஒரு கிராஸாக இருக்கிற மாதிரி ஒரு ஏரோ மார்க் கொடுத்துருப்பாங்க. அதனுடைய டாலரன்ஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து டேட்டம் ஏ கூட கம்பேர் பண்ணி தான் இது சர்க்குலராக இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து சர்க்குலர் ரன் அவுட். இதில் டேட்டம் ஏ அப்படின்றது வந்து ஒரு சர்க்குலர் ப்ரொஃபைல். அதை பொறுத்து தான் அது சென்டர் ஆக்சிஸ் எடுத்து அந்த சென்டர் ஆக்சிஸும் நம்ம மெஷர் பண்ணக்கூடிய சென்டர் ஆக்சிஸும் கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணுறது தான் சர்க்குலர் ரன் அவுட். ஸோ நம்ம ஒரு ஷாஃப்டில் பர்டிகுலர் ஏரியாவை நம்ம வந்து சர்க்குலர் ப்ரொஃபைல் எடுத்து செக் பண்ணும்போது அதனுடைய சென்டரும் டேட்டமுடைய சென்டரும் வந்து ப்ராப்பராக இருந்துச்சுனாக்கா சர்க்குலர் ரன் அவுட் ஓகே கண்டிஷனில் இருக்குன்னு அர்த்தம். இன்கேஸ் அதை விட்டு டிவியேட் ஆயிடுச்சுனாக்கா நாட் ஓகே. ஸோ இந்த சர்க்குலர் ரன் அவுட் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து பெரிய சர்க்கிள் தான் வந்து டேட்டம் ஏ. அதை பொறுத்து டேட்டம் பி இந்த ஷாஃப்டை நம்ம வந்து ரொட்டேட் பண்ணி டைலிண்ட் வச்சு ரொட்டேட் பண்ணும்போது அதனுடைய சர்க்குலர் ப்ரொஃபைலில் டீவியேஷன் எவ்வளோ போகுது, அப்படி போகக்கூடிய டீவியேஷன் வந்து இந்த டாலரன்ஸ் ஜோனுக்குள்ளே இருக்குதா இல்லை டாலரன்ஸ் ஜோனை விட்டு அவுட் ஆஃப் ஸ்பெக் போகுதா அந்த கண்டுபிடிக்கிறது தான் வந்து இந்த சர்க்குலர் ரன் அவுட். ஸோ இந்த சர்க்குலர் ரன் அவுட் கண்டுபிடிக்கிறது மூலயமா இந்த அவுட்டரில் இருக்கக்கூடிய இந்த ப்ரொஃபைலில் அந்த சர்க்குலர் ஏரியாவில் இருக்கக்கூடிய அன்ஈவன்னஸை வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். அதாவது அந்த சர்க்குலர் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மேடு பள்ளம் எந்த அளவுக்கு ஈவனாக இல்லாமல் அன்ஈவனாக இருக்குன்றதை நம்ம செக் பண்ணுறது தான் சர்க்குலர் ரன் அவுட். நெக்ஸ்ட் வந்து டோட்டல் ரன் அவுட். சர்க்குலர் ரன் அவுட் அப்படின்றது வந்து ஒரு சர்க்கிளில் இருக்கக்கூடியதை மட்டும்தான் ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணுவோம். டோட்டல் ரன் அவுட் அப்படின்றது வந்து என்டையர் அந்த சிலிண்ட்ரிக்கல் ஏரியாவே வந்து அதனுடைய அவுட்டர் ப்ராப்பராக இருக்கான்றத டேட்டம் ஏ கூட கம்பேர் பண்ணி நம்ம வந்து செக் பண்ணுறது தான் இந்த டோட்டல் ரன் அவுட். கண்ட்ரோல்ஸ் சர்க்குலாரிட்டி, ஸ்ட்ரெயிட்னஸ், கோஆக்சியலிட்டி அண்ட் டேப்பர் ஆஃப் அ சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸ் அபவுட் அ கோஆக்சியல் டேட்டம். ஸோ இதை நம்ம செக் பண்ணும்போது அதனுடைய சர்க்குலாரிட்டியை செக் பண்ணுறோம், ஸ்ட்ரெயிட்னஸ் செக் பண்ணுறோம், கோஆக்சியலிட்டி செக் பண்ணுறோம் அண்ட் டேப்பராக இருக்கா அப்படின்ற இவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே வந்து டோட்டல் ரன் அவுட்டில் நம்ம செக் பண்ணிட்டு போகிறோம். இதனுடைய ரிலேட்டிவ் டு டேட்டம் வந்து எஸ் எம்எம்சி எல்எம்சி கண்டிஷன் வந்து கிடையாது. இன்ஜினியரிங் டயக்ராமில் வந்து 2 ஏரோ மார்க் இந்த மாதிரி கிராஸ் ஆன மாதிரி லிங்க் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இதனுடைய டாலரன்ஸ் ஜோன் வந்து 0.03 கொடுத்துருக்காங்க. இந்த ஏ அப்படின்றது தான் வந்து பிரைமரி டேட்டம். ஏவை டிபெண்ட் பண்ணி தான் வந்து இது வந்து ஃபுல்லாக அதனுடைய டோட்டல் ரன் அவுட் ப்ராப்பராக இருக்கான்றதை செக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான ப்ராப்பர்ட்டி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஒரு மெஷர் பண்ணும்போது அதனுடைய சிலிண்ட்ரிக்கல் ப்ரொஃபைல் ஃபுல்லாக மெஷர் பண்ணும்போது அதனுடைய டாலரன்ஸ் ஜோனுக்குள்ளே ஆக்சுவல் வேல்யூ வருதான்றதை வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணும். இன்கேஸ் அதை விட்டு வெளியே போச்சு அப்படின்னாக்கா அது வந்து நாட் ஓகே கண்டிஷன். The total run out is how much one entire feature on a surface varies with respect a datum when the part is rotated 360 around the datum axis. ஸோ நம்ம அந்த ப்ராடக்டை வந்து டோட்டல் ரன் அவுட் செக் பண்ணுறோன்னாக்கா அதை நம்ம வந்து ஃபுல்லாக 360 டிகிரி நம்ம வந்து ரொட்டேட் பண்ணி அதில் அந்த சர்க்குலர் ப்ரொஃபைல் எந்த அளவுக்கு இருக்குது அது த்ரூ என்டையர் த சிலிண்ட்ரிக்கல் ப்ரொஃபைல் அந்த ஷாஃப்ட் ஃபுல்லாக ஈவனாக இருக்கான்றதை செக் பண்ணுறது தான் டோட்டல் ரன் அவுட். ஸோ அப்படி செக் பண்ணும்போது டேட்டம் ஏவினுடைய சென்டரும் நம்ம மெஷர் பண்ணக்கூடிய அந்த சர்க்குலர் ப்ரொஃபைல் மெஷர் பண்ணக்கூடிய அந்த ஆப்ஜெக்டினுடைய சென்டரும் வந்து ஒரே லைனில் வந்து இருக்கணும். இன்கேஸ் அது வந்து 0.2 அப்படின்ற டாலரன்ஸ் ஜோனுக்குள்ளே டீவியேட் ஆகிட்டு இருக்கலாம். அதை விட்டு அவுட் ஆஃப் ஸ்பெக் வந்து போகக்கூடாது. இதுதான் வந்து டோட்டல் ரன் அவுட்.
ஸோ பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஜியாமெட்ரிக் டைமென்ஷன் டாலரன்ஸிங் பார்த்தோம்னாக்கா இது வந்து ஸ்டாண்டர்டைஸ் டிசைன் லாங்குவேஜ், கம்யூனிகேஷன் வந்து சப்ளையர்ஸ், கஸ்டமர்ஸ், ப்ராடக்ட் உருவாக்குறவங்க, டிசைன் பண்ணுறவங்க எல்லாருக்கும் வந்து கம்யூனிகேஷன் வந்து ப்ராப்பராக வந்து இருக்கும். மெத்தட் ஃபார் கால்குலேட்டிங் த worst case mating limits, repeatable production and inspection process, assemblies assured from qualified production parts. ஸோ நம்ம ஒரு ப்ராடக்ட்டை பற்றின ஸ்பெசிஃபிகேஷன் கொடுக்குறோன்னாக்கா அதை பற்றின டீட்டெயில் வந்து அதை உருவாக்குறவங்களுக்கு ப்ராப்பராக போய் சேர்ந்தால் தான் அவங்க அந்த டீட்டெயிலுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ப்ராடக்ட்டை வந்து உருவாக்குறதுக்கு முடியும். ஸோ அதுக்கு மெயின் அண்ட் மேஜராக இருக்கிறது தான் வந்து இந்த GD&T சிம்பிள்ஸ். இதான் வந்து GD&T சிம்பிள்ஸ் வந்து அதிகமாக இன்ஜினியரிங் டிராயிங்கில் யூஸ் பண்ணதுக்கான காரணம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.